நான் சென்னையிலிருந்து வந்து கோயம்புத்தூர் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருவதற்காக என்னை சென்னை கோயம்புத்தூர் வீட்டு சிறை வைப்பதற்காக முயற்சி பண்ணாங்க. மருத்துவமனைக்கு போனேன். மருத்துவமனையில அங்க 4 காவல்துறை அதிகாரி அவங்களெல்லாம் தாண்டி இன்னைக்கு மாநகராட்சி இந்த பகுதிக்கு வந்து ஊர் பொதுமக்கள் கட்சி நண்பர்களோடு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க சந்தோஷமா மாநகராட்சி மேயர் சேர் போட்டு ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா தப்பை எதிர்த்து யாரு கேள்வி கேட்கிறாங்களோ ஆயிரக்கணக்கான மக்களை கைது செய்து மண்டபத்தில் அடைச்சு வைப்பாங்க. அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால் நாங்கள் எல்லோரும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். 29ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதியில ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக வர இருக்கிறாங்க. பல்லடம் பகுதிக்கு வர இருக்கிறாங்க. அன்னைக்கு சின்னக்காளிபாளையம் இடுவாய் கிராமம் அந்த பகுதியினுடைய மக்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து முழுவதுமாக முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டுவது என்கின்ற முடிவை மண்டபத்துக்குள்ள ஊர் மக்களோடு எடுத்திருக்கின்றோம். அதை தாண்டி இந்த அறப்போராட்டம் என்பது வேறு வேறு ரூபத்துல வேறு வேறு வடிவத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். போஸ்ட் ஓடுறது, கையெழுத்து போடுறது, கவர்னரை பாக்குறது, உச்ச நீதிமன்றத்துக்கு போறது, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு போறது, அது போன்ற எல்லா வேலையும் செய்வோம். ஊர் மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். சின்னக்காளிபாளையம் இந்த இடுவாய் பகுதியினுடைய மக்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். எங்க எல்லாம் திமுக காரங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவர்களை தோற்கடிப்பதற்காக ஊர் மக்கள் வந்து வாக்கு கேட்பாங்க. அது திருப்பூர் நகரத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே எம்எல்ஏ செல்வராஜாக இருக்கட்டும், அண்ணன் செல்வராஜா அவர்களாக இருக்கட்டும், திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியினுடைய கவுன்சிலராக இருக்கட்டும், திரு மேயராக இருக்கட்டும், அவர்களை எதிர்த்து சின்னக்காளிபாளையம் இடுவாய் நகராட்சியினுடைய பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் வீடு வீடாக சென்று அவர்களுக்கு எதிராக ஓட்டு கேட்கக்கூடிய படலத்தையும் கூட நடத்திருக்கிறாங்க. முதல் கட்டமாக 28, 29ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியோடு ஊர் பொதுமக்கள் நாங்க கருப்பு கொடி அணை காட்ட போறோம். முதலமைச்சர் அந்த பகுதிக்குள்ள வர வேண்டாம் என்று சொல்ல போறோம். இப்படிப்பட்ட மோசமான ஒரு மேயரை கொடுத்ததற்காக, இப்படிப்பட்ட மோசமான ஒரு நிர்வாகத்தை நடத்துவதற்காக இன்னைக்கு இந்த முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இந்த துறையினுடைய அமைச்சர் திரு கே.என். நேரு அவர் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை 2 நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஒண்ணுல 888 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காங்க, ஒண்ணுல 1024 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க. அதுக்கு எஃப்ஐஆர் கிடையாது. இந்த துறையினுடைய அமைச்சர் கே.என். நேரு செய்த ஊழலுக்கு இதுவரை தமிழகத்தினுடைய காவல்துறை எஃப்ஐஆர் போடல. ஆனா இவங்க குப்பையை கொண்டு போய் சின்னக்காளிபாளையத்துல கொட்டுறாங்கன்னு பட்டி கேட்ட பொதுமக்கள் மீது எஃப்ஐஆர். அதுல முருக பக்தர்கள் இருக்கிறாங்க, மாலையெல்லாம் கழட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. எனக்கு அந்த குடும்பத்தை பார்த்தோம், குழந்தைகளை பார்த்தோம், அந்த அழுகுறல கேட்டோம். தப்பே செய்யாத ஊர் மக்களை பிடிச்சு 12 செக்ஷன்ல வழக்கு. 12 செக்ஷன்ல, அதாவது காவல்துறை பணிக்கு வந்த பெண் காவல்துறை சிப்பந்திகள் மீது தவறாக நடந்தாங்க. இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்திருக்கிறீங்களா? ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் கம்ப்ளைனன்ட் யாரு? போலீஸ் கான்ஸ்டபிள். காவல்துறை டியூட்டியில இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட தவறாக நடந்தாங்க அப்படியெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு 12 செக்ஷன் போட்டு உள்ள வச்சிருக்கிறாங்க. என்ன மக்கள் செய்த போராட்டம் தவறே கிடையாது. நாங்கள் அதே தான் செய்ய போறோம். அதனால் நிச்சயமாக இதை நாங்கள் விடப்போவது கிடையாது. இதை ஒரு தீர்வுக்கு கொண்டு செல்லும் வரை நாங்கள் விடப்போவது கிடையாது. எங்களுடைய மேயரோ மக்களுடைய அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய கவுன்சிலரோ அடிப்படை வேலையை செய்யாம, குப்பையை பிரிக்காம, குப்பையை திருப்பூர் மாநகராட்சிக்குள்ளேயே சுத்திகரிப்பு செய்யாம அதை கொண்டு போய் பக்கத்து கிராமத்துல போட்டு அந்த கிராம மக்களுக்கு பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது முதல் பகுதிகள். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்தது. காவல்துறை தடுத்தும் கூட ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். காவல்துறை கைதுக்கு கூட அஞ்சாமல் ஆயிரம் பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு ரொம்ப துரதிர்ஷ்டவசமாக மதுரை மாநகர் நரிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய தீவிர முருக பக்தராக இருக்கக்கூடிய திரு பூர்ணச்சந்திரன் அவர்கள் இன்னைக்கு ஒரு குடும்பத்தோடு 2 குழந்தைகளோடு சந்தோஷமாக ஒரு நடுத்தரமான வாழ்க்கையை வாழக்கூடிய பூர்ணச்சந்திரன் இன்னைக்கு இந்த சாயந்தரம் அவரே தீ வச்சு கொளுத்தி இறந்து போயிட்டார். இறந்து போறதுக்கு முன்னாடி 3 ஆடியோ மெசேஜ் தன்னுடைய சூசைட் நோட்டா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலை நீதியரசர் அவர்கள் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் கூட அங்க தீபத்தூணுல தீபத்தை ஏற்ற முடியாது என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கண்டிச்சு இதனால தான் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு இன்னைக்கு அவர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த கோரமான காட்சியை நம்ம பார்க்கிறோம். எங்களுடைய அன்பான வேண்டுகோள், எந்த ஒரு முருக பக்தரும் கூட இது போன்ற விபரீதமான முடிவை எடுக்காதீங்க அப்படிங்கிறது அன்பான வேண்டுகோள். நீதிமன்றம் இருக்கு, நீதியரசர்கள் இருக்கின்றார்கள். எத்தனை காலத்துக்கு அவங்க ஆட்டம் போடுவாங்க? நம்ம தீர்ப்பு வாங்கி தீபத்தூர்ல தீபம் ஏத்துறோம். முருகபெருமானுடைய பெருமைக்கு எந்த விதமான ஒரு களங்கமும் ஏற்படாத வகையில நாம் சண்டை போடுவோம்.
அதனால தயவு செய்து இதை பார்த்து காப்பி கேட் சூசைட் சொல்லுவாங்க சைக்காலஜிக்கலி. ஒருவர் இதை பார்த்த உடனே அவங்களுக்கும் அது மனசு குமுறல் வரும். அது எட்ஜில் இருக்கிறவங்க அவங்களும் இந்த மாதிரி அட்டம் பண்ணுவாங்க. அதனால தயவு செய்து முருக பக்தர்கள் யாரும் இது போன்ற ஒரு விபரீதமான முடிவு எடுக்காதீங்க. நாம் அரசை தண்டனை நாம கொடுப்போம் ஜனநாயக முறையில. நிச்சயமாக அங்க தீபத்தூர்ல நம்ம தீபம் ஏத்தத்தான் போறோம், அதுவும் ஜனநாயக முறையில. அதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கின்றோம். பூர்ணச்சந்திரா அவருடைய குடும்பத்திற்கு 2 குழந்தைகளுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான அஞ்சலியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். எப்பனா தீபத்தூர்ல தீபத்தை ஏற்றும் பொழுது அதற்கு நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து உழைப்போம் என்கின்ற உறுதிமொழியும் கொடுக்கிறோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்லுவோம். சார், ஒருத்தரோட உயிரிழப்பு நீங்க அஞ்சலி செலுத்துறது ஓகே, பட் நீங்க அதை இந்த காரணத்துக்காக தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்றது அதை குளோரிஃபை பண்ற மாதிரி இல்லைங்களா? வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காருங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் நான் கேட்டேன், நானும் ட்வீட் போட்டிருக்கேன். இதை நான் சொல்றது கூட நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மொழி போர்ல 17 பேர் இறந்தாங்க, இன்னும் ஓட்டு பேச்சு எடுத்துட்டு இருக்காங்க திமுக. ஆனா திமுக குடும்பத்துல யாருமே மொழி போர்ல இறக்கல. திமுகவினுடைய குடும்பத்துல அவங்க எக்ஸ்டெண்டட் குடும்பம் கூட ஒருத்தர் இருக்கலாம். ஆனா இன்னுமே ஸ்டேஜ்ல பேசும்போது அடுத்த உயிர் வரும் அடுத்த உயிர் வரும் அப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க. நான் சொல்லல, நான் சொல்வது வேறு யாரும் இது போற பாதை எடுத்து விடாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்துல இறந்து போறவருடைய உயிருக்கு நான் மரியாதை கொடுக்கணும். சும்மா கடந்து போக கூடாது. சும்மா பூர்ணச்சந்தர் இறந்துட்டாரு கடந்து போலாம். அவருடைய ஆன்மாவும் சாந்தி அடையணும். அவர் எதுக்காக இறந்தாரோ அதையும் பூர்த்தி பண்ணும். ஆனா இதுக்காக இன்னொரு இறப்பு நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடாது என்பதையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தார்மீக கடமை மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போறது, அதே நேரத்தில் இன்னொருத்தரும் செய்யாதீங்கன்னு சொல்றது எங்களுடைய கடமை. திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கடவுள் ஆண்டாள் வேடத்துல அப்படி விளங்கடிச்சுட்டு அதை இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டிருக்காங்க. ஆனா இவங்க எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாசத்துல முருகர் வேஷம் போட போறாரு. ஒரு கையில வேலும் நெத்தியில பட்டை எடுத்துக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான் திமுக காரங்க சொல்றாங்களா இல்லையான்னு பாருங்கண்ணா. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஒரு உயிர் போயிருக்க கூடாது, துரதிருஷ்டவசமாக ஒரு உயிர் போயிருக்கு. ஏன்னா அது மக்களுடைய எண்ண குமரல், மக்கள் எல்லோரும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெரியும். 2021 இதே மாதிரி நடந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணன் மூத்த பத்திரிகையாளர், அண்ணனுக்கு தெரியாது இல்ல. 2021 கருப்பர் கூட்டம் வந்த உடனே தேர்தலுக்கு 3 மாசம் முன்னாடி எல்லாருமே வேல் பிடிச்சாங்க. திமுக நிகழ்ச்சினாவே வேல் தான் அன்பளிப்பு. இவங்களே சொல்லிடுவாங்க அறிவாலயத்துல இருந்து. யாராவது தலைவரை பார்க்க வந்தா நல்ல வேலா வெள்ளி வேலா பார்த்து வாங்கிட்டு வாங்கப்பா, சாதாரண வேலா வாங்கிட்டு வந்துடாதீங்க, வேலா கொடுங்க. எல்லாருமே அறிவாலயத்துல 2021 தேர்தலுக்கு முன்னாடி 3 மாசம் வேலா மட்டும் கொடுத்தாங்க. அந்த வேலை இவங்களும் பிடிச்ச புகைப்படம் இருக்கு. ஆனால் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மக்களுடைய மூட புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, நாம தென் சென்னையில எம்பி ஆகணும், நம்ம தென் சென்னையில யாராச்சும் 2-3 எம்பி வரணும்னா நமக்கும் கடவுள் பக்தி இருக்குன்னு காட்ட வேண்டும் என்பதற்காக பண்ணியிருப்பதாக நான் பார்க்கின்றேன். வருகின்ற காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கபட வேடம் போடத்தான் போறாங்க. ஆனா மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன வேடம் போட்டாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆன்மீகத்திற்கே எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நான் இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்பதை தாண்டி அடுத்தபடி போறேன். ஆன்மீகத்துக்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க.